இப்போ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லட்சங்கள்ல கோடிகள்ல நீங்க சம்பாதிக்கிறதுக்கான நேரம் தொடங்கிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண 9 to 5 வேலையோ இல்லை ஒரு சாதாரண பிஸ்னஸோ கிடையாதுங்க. இது ஒரு வெல்த் கிரியேட்டிங் மிஷின். இந்த வெல்த் கிரியேட்டிங் மிஷினை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய வெல்த்தை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பலருடைய ஆசையா, ஆவலா, ஏக்கமா, கனவா இருந்திருக்கும். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமான பதிலா இந்த ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் பண்ணுறாங்க. லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ப்ராஃபிட் பண்ணுறவங்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா நாலேஜ். அந்த நாலேஜை தர்றதுக்காக தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் அப்படிங்கிற ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை உங்களுக்காக நாங்கள் இப்போ லான்ச் பண்ணுறோம். இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரெவல்யூஷனில் நீங்களும் பங்கெடுத்துக்க போகிறீங்க எங்கள் கூட. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நார்மலான ரேண்டமான யூடியூப் வீடியோ கிடையாதுங்க. இதில் உங்களுக்கு கிடைக்க போகிறது ரியல் நாலேஜ் அப்படிங்கிறத எப்போவுமே மறந்துடாதீங்க. அண்ட் அடுத்த ஸ்லைடில் இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் நம்ம கற்றுக்கிறதுல, அதை நம்ம எப்படி நம்ம மாற்றிக்க முடியும், எப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷன் தேவைப்படுது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் சொல்கிற ஒரு பிரச்சனை எப்படின்னா, காம்ப்ளெக்ஸாக இருக்குது, மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியல, கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இதை எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரீஸ்க்கு பேரே நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் அப்படின்னு வச்சுருக்கிறோம். அண்ட் நாலேஜ் பேரியர் எப்படி இருக்குது, அதை செபியோட டேட்டா என்னென்ன மாதிரி நமக்கு விளக்குறாங்க, தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, இதுக்கான சொல்யூஷன் என்ன, என் சைடில் நான் உங்களுக்கு கொடுக்குற கேரண்டி என்ன, உங்கள்கிட்ட இருந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பேசும்போது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாத பலரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கேம்பிளிங். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா நிறைய காசு இருந்தால் தான் பண்ண முடியும், எக்ஸ்பர்ட்டால் தான் பண்ண முடியும், நிறைய மேக்ஸ் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. அதெல்லாம் மித் மட்டும்தான். ட்ரூத் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்கில்லை பேஸ் பண்ணி, நாலேஜ் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இதுதான் ட்ரூத். கேம்பிளிங் அப்படிங்கிறது ட்ரூத் இல்லை. ரிஸ்க்கு எதில் தான் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குங்க. நம்ம ஸ்கூல் போகிறதுல ரிஸ்க் இருக்குது, காலேஜ் போகிறதுல ரிஸ்க் இருக்குது, நம்ம வண்டி ஓட்டுறதுல ரிஸ்க் இருக்குது, ஏன் சாப்பிடும்போது கூட ஒரு ரிஸ்க் இருக்குது. ஒருவேளை அந்த சாப்பிட்ற சாப்பாடு நம்ம தொண்டையில் சிக்கிருச்சுன்னா ரிஸ்க்கு தானே. அப்போ எதில் தான் ரிஸ்க் இல்லை, எதில் அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்காமல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் தான் அதிக ரிஸ்க் இருக்கே தவிர கற்றுக்கிறதுல எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நான் இன்னும் கூட இப்படி சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமா, ட்ரேட் பண்ணணுமா, ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு இது உங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஆனால் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் வித் ஸ்மால் அமௌண்ட்ஸ். சின்ன சின்ன அமௌண்ட்ஸை வச்சு கூட நம்மளால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும். எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிப்ஸ் வாங்கியோ, கால்ஸ் வாங்கியோ, இல்லை டெலிகிராம் குரூப்ஸில் யாரோ கொடுக்கக்கூடிய அந்த கால்ஸை நம்பியோ நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா, லாங் டேர்மாக பார்த்தாலும் சரி, ஷார்ட் டேர்மாக பார்த்தாலும் சரி, லாஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். ஸோ எஜுகேஷன் பீட் டிப்ஸ் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரோ லெவலுக்கு கூட போக முடியும். எக்ஸ்பர்ட்ஸாக மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நாலேஜை ஸ்கேலப் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். லாஸ் இஸ் கேரண்டீட் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. லாஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி வித்தவுட் நாலேஜ். நாலேஜ் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது கேரண்டீட். அந்த நாலேஜை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த ஃப்ரீ வீடியோ சீரீஸ். ஸோ எது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி, ஸ்டாக் மார்க்கெட்டா இல்லை லேக் ஆஃப் நாலேஜா அப்படின்னு கேட்டால், ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. லேக் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது தான் அதிகப்படியான ரிஸ்க்கு. இப்படி கூட நான் சொல்வேன், எடுக்க வேண்டிய இடத்துல சில ரிஸ்க்கை எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்காக மாறிடும். ஸோ எது ரிஸ்க்கு, எது லேக் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறத வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் டைமாக மார்க்கெட்லேயே இருந்தால் தான் பணம் பண்ண முடியும் அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க. அது மித்து. அப்படி கிடையாது. ஈவன் பார்ட் டைமாக இருந்து கூட உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பணம் சம்பாதிக்க முடியும். ரைட் நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதை நீங்கள் பல லட்சங்கள் கட்டி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பேசிக்ஸான விஷயங்களை, ஃபண்டமெண்டலான விஷயங்களை நீங்கள் ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் பேசிக்ஸ் நாலேஜ் இஸ் எனஃப். ரொம்ப பெரிய மேக்ஸ் ஜீனியஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 110 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ப்ராஃபிட் எவ்வளோ உங்களுக்கு சொல்லுங்கள்? 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 110 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ப்ராஃபிட் எவ்வளோ? 5 ரூபாயா, 10 ரூபா,
கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். இந்த வீடியோ சீரிஸை தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றின நாலேஜை நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி தாங்க ரிசல்ட்ஸை கொண்டு வரும். சக்ஸஸ் வந்து ஓவர் நைட்டில் வரவே வராது. அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு மித்து மட்டும்தான். கன்சிஸ்டன்சியாக எஃபர்ட் போடும்போது உங்களால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை எதுலேயுமே ஜெயிக்க முடியும். எதுலேயுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இந்த கன்சிஸ்டன்சியால் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை லாஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, முக்கியமாக இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படிங்கிறது நாலேஜ். இந்த நாலேஜ் எவ்வளோ முக்கியம், எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸை இந்த நாலேஜ் ஏற்படுத்துது அப்படிங்கிறத செபியோட சர்வே நமக்கு சொல்லுது. செபியோட இன்வெஸ்டர் சர்வே 2025 என்ன சொல்லியிருக்கிறாங்க அதில் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 64% பேருக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் பற்றின எந்த விதமான நாலேஜும் இல்லாமல் தான் 64% பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 36% பேருக்கு மாடரேட்லேருந்து ஹை லெவல் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுங்க, செபியோட இன்வெஸ்டர் சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ நோ நாலேஜோட ஒரு விஷயத்தை பண்ணும்போது எப்படி நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும், நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அதனால இந்த 64% பேரும் இன்வெஸ்டே பண்ணாலும் கூட நாலேஜ் இல்லாமல் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். அண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இருக்காங்க இல்லையா, பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா 100% பேர், அதில் 74% பேர் ஏன் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, எங்கேருந்து தொடங்கி எப்படி முடிக்கணும்னு தெரியல அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது இந்த ஃப்ரீ வீடியோ சீரிஸ் மூலமாக உங்களுக்கு இல்லாமல் போகும்போது ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட்டை நீங்கள் இந்த வீடியோ சீரிஸில் கற்றுக்கலாம். ஸோ கீ பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாலேஜ் தான். அந்த நாலேஜ் இந்த ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. செபியோட இன்வெஸ்டர் சர்வே 2025 ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில். ஒட்டுமொத்த இந்திய அளவில் ஸ்டாக் மார்க்கெட்டோடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா இந்திய அளவில் 9.5% இருக்குது. வேற தமிழ்நாடோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்னா நேஷ்னல் ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 9.8% இருக்குது. ஆனால் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மகாராஷ்டிரா, குஜராத் இந்த மாதிரியான வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது 16%, 17%, 18% வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க மற்ற ஸ்டேட்ஸில் இருந்து. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த லேக் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது தான் காரணம். தமிழ்நாடுக்கு வந்து கல்விக்கு பெயர் போன ஒரு மாநிலம், கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு கொடுத்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடை பெருமையாக பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் பெரிய ராக்கெட் சயின்ஸா? ராக்கெட் சயின்ஸே நம்ம படிச்சிருக்கிறோம். தென் ஸ்டாக் மார்க்கெட்டையும் நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அது இந்த ஃப்ரீ வீடியோ சீரிஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வெறுமனையாக ஒரு சாதாரண, நான் எப்போதும் சொல்கிற மாதிரி இது ஒரு சாதாரண வீடியோ கிடையாதுங்க, நார்மல் வீடியோ கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய வீடியோ சீரிஸை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ், வீடியோ அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றின டவுட்ஸையும் நீங்க ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் மூலமாக உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது, என்னென்ன பிளான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சிலருக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம், உங்களுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி யூடியூப்ஸில் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது, நான் ஏன் உங்களோட வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், தப்பில்லை. அதுக்கான பதிலை சொல்கிறேன். இந்த வீடியோவை என்ட்ரி ஃபின்அகாடமி உங்களுக்காக வழங்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி ஆப்னா என்னன்னு சொல்லிடுறேன். என்ட்ரி ஆப் 2017 கேரளாவில் லான்ச் பண்ணாங்க. முக்கியமான நோக்கம் மலையாளத்தில் பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் என்ட்ரி ஆப் அப்படிங்கிறது. 2019 கிட்டத்தட்ட 1 மில்லியன் யூசர்ஸோட தமிழ், தெலுங்கு, ஹிந்திக்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு என்ட்ரி ஆப் அப்படிங்கிறது. 2021 வெறும் பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனாக மட்டும் இருந்த என்ட்ரி ஆப் அப்படிங்கிறது கரியர் அண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிச்சு. என்ட்ரி எலவேட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணாங்க. தென் 2022 கேரளா பிராண்ட் அவார்ட்ஸ் 2022 பெஸ்ட் எஜுகேஷனல் ஆப்புக்கான அவார்டை நம்ம என்ட்ரி ஆப் வந்து வாங்கினாங்க. அப்போது நம்மளுடைய லேர்னர்ஸோட எண்ணிக்கை 10 மில்லியன் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இது தவிர என்எஸ்டிசி, கேம்பிரிட்ஜ் இந்த மாதிரியான நேஷனல் பார்ட்னர்ஷிப் கூடயும் நம்ம என்ட்ரி ஆப் வந்து இருக்கிறாங்க. தென் 2023 600க்கும் மேற்பட்ட கோர்சஸை 10க்கும் மேற்பட்ட இந்தியன் லாங்குவேஜஸில் லேர்னர்ஸ்க்கு எஃபிஷியண்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸ்கில்ஸ், நாலேஜை டெவலப் பண்ணிகிட்ருக்கிறாங்க என்ட்ரி ஆப். அண்ட் தென் 2025 இப்போது 15 மில்லியனுக்கும் அதிகமான லேர்னர்ஸ் நம்மளுடைய என்ட்ரி ஆப்பில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய கிரெடிபிலிட்டி. இப்படிப்பட்ட ஒரு சேனலில் இருந்து தான் நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை கற்றுக்குறீங்க. ஸோ இதை விட வேறு என்ன ஒரு கிரெடிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. தென் இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். 40க்கும் மேற்பட்ட
வீடியோஸை நீங்கள் ஃப்ரீயாக அந்த கோர்ஸில் கற்றுக்கலாம். அடுத்த 150 நாட்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரெவல்யூஷனில் நீங்களும் பங்கெடுத்துக்க போகிறீங்க. வாரத்துக்கு 2 வீடியோன்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ வாரத்துக்கு 2 வீடியோ எப்போ வரும்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸையுமே வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதனுடைய விஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிம்பிள், பட் ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான ஒரு விஷன் எங்களுக்கு இருக்குது. ஒரு பிகினர் லெவல் ட்ரேடரை கூட ஒரு ப்ரோ லெவல் ட்ரேடராக அல்லது ஒரு ப்ரோ லெவல் இன்வெஸ்டராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு பெரிய ஆசை. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி என்ன, இந்த ஃப்ரீ வீடியோ சீரீஸ் முடியும் போது ஸ்டாக் மார்க்கெட் பற்றின செல்ஃப் சஃபிஷியண்டான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி. சரி, இந்த ஃப்ரீ வீடியோ கோர்ஸ்க்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ, ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னே தெரியல, ஸ்டாக்குனா என்னென்னே தெரியல, பரவாயில்ல, நீங்கள் இந்த வீடியோ சீரீஸை ஸ்க்ராட்ச்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி தான் நாங்கள் இதை டிசைன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் கோர் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி நம்ம பேச போகிறோம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், இண்டிகேட்டர்ஸ் பார்க்க போகிறோம், ஆப்ஷன்ஸ் கற்றுக்க போகிறோம், அட்வான்ஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே இந்த ஃப்ரீ கோர்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்க போகிறீங்க. சரிங்களா? முக்கியமான ஒன்று, ஸ்டாக் மார்க்கெட்டில் சைக்காலஜி நம்ம சொல்லுவோம். என்னதான் ஸ்ட்ராட்டஜி நாலேஜ்லாம் இருந்தாலும் கூட சைக்காலஜியில் மட்டும் நான் வைக்க இருக்கேன் சார், அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த சைக்காலஜி எப்படி நம்ம வளர்த்துக்கிறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த வீடியோ சீரீஸில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. அண்ட் கம்ப்ளீட்டான ஸ்டாக் மார்க்கெட் பற்றின ஒரு முழு அறிவையும் இந்த ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் உங்களுக்காக வழங்க போகுது. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள். ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை, அந்த பேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனுக்கு வந்திருந்தாலும் கூட மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சயின்ஸில் வந்திருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரில் வந்திருந்தாலும் சரி, மற்ற எல்லா ஃபீல்டில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின எந்த பேசிக்ஸுமே நமக்கு இது வரைக்கும் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி சொல்லித்தரப்படலை, துரதிர்ஷ்டவசமாக. அதனால் இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கும் போது நிறைய டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா 4 வருஷம் அதுக்காக ஒதுக்குறீங்க. எவ்வளோ செமஸ்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ எக்ஸாம் எழுதுறீங்க, எவ்வளோ ப்ராக்டிகல்ஸ் இருக்குது, எவ்வளோ டைம் அதுக்காக ஒதுக்குறீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகுறீங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர் ஆகணும், ஒரு ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா ரேண்டமான 4 யூடியூப் வீடியோவை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலான்னு வரும்போது பாசிபிளே இல்லை. அப்போ இன்னொரு கேள்வி வரும், இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஒரு 4 வருஷம் உட்காந்து படிக்கணுமா, அது ஒரு பெரிய கடலா அப்படின்னா ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. ஏன்னா 4 வருஷம் 5 வருஷம் உட்காந்து படிக்கிற அளவுக்கான டைம் உங்களுக்கும் இல்லை, சொல்லித்தரக்கூடிய நபர்களுக்கும் அவ்வளோ டைம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த அடுத்த 150 நாட்களில் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஃபிஷியண்ட்டான நாலேஜை உங்களால் கற்றுக்க முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்க முடியும். இன்னும் எஃபிஷியண்ட்டாக, இன்னும் பெட்டராக உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அந்த ஆர்வம் எங்களுக்கும் ஏற்படும். அதுக்காக தான் இந்த வீடியோ சீரிஸ் முழுமைக்கும் ஹோம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பேன். அது ரொம்ப ஒரு 5 நிமிஷம் ஆகலாங்க அந்த ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு, அவ்வளோதான். அந்த ஒரு 5 நிமிஷ தேடல் உங்களுக்கு நிறைய நாலேஜை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பல புரிதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் இன்னும் எஃபிஷியண்ட்டாக கற்றுக்கிறதுக்காகவே ஹோம்ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த கோர்ஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுக்காக ஒரு ஹோம்ஒர்க் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க தேவைப்படும். ஸோ இந்த ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் வீடியோலேயே உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். நோக்கியா கம்பெனி பற்றின ஹோம்ஒர்க் தான் அது. நோக்கியா அப்படின்றதுமே நிறைய பேருக்கு, அதுலேயும் குறிப்பாக 90s கிட்ஸுக்கு பல மலரும் நினைவுகள் அப்படிங்கிறது வரும். பட் ஒரு பிஸ்னஸாக பார்க்கும்போது ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே 4 முக்கியமான ஒரு ஸ்டேஜஸ் இருக்குங்க. அந்த 4 ஸ்டேஜஸையும் கடந்து வந்த ஒரு பிராண்ட் அப்படின்னா அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நம்ம நோக்கியாவை சொல்ல முடியும். அது என்ன 4 ஸ்டேஜ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பயனியர் அப்படிங்கிறது முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் அப்படிங்கிறது growth. பயனியர் அப்படிங்கிறது அதுதான் இனிஷியல் ஃபேஸ். சரிங்களா? இந்த இனிஷியல் ஃபேஸில் ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா R&Dலேயே நம்ம நிறைய செலவு பண்ணிடுவோம். ஸோ நிறைய லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பிஸ்னஸ் காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பயனியர் ஸ்டேஜ்லேயே. அடுத்ததாக அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா growth ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதை தொடர்ந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதை தொடர்ந்து டிக்ளைன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜையும் கடந்து வந்த ஒரு பிராண்ட் நோக்கியா. எப்படின்னு சொல்கிறேன். இந்த நோக்கியா அப்படிங்கிற பிராண்ட் முதல்ல மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது டெலிகாம் இண்டஸ்ட்ரியாக வரல. அவங்களுடைய பிரைமரி பிஸ்னஸ் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா
டயர் அண்ட் கேபிள்ஸ் பண்ணக்கூடியதான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஆனால் டெலிகாம் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் தான் நோக்கியா அப்படிங்கிற மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஸ்டார்டட் அஸ் அ டைவர்சிஃபைடு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி. டெலிகாம்குள்ளே 1990 வராங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்டேஜ் 1, அதாவது பைனியர் ஸ்டேஜ். அடுத்ததாக நோக்கியா 3210, நம்ம கூட விளையாட்டாக சொல்லுவோம் இல்லையா, செங்கல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோக்கியா 3210 அப்படிங்கிறது குளோபல் லெவலில் ஒரு மிகப்பெரிய க்ரோத் அவங்களுக்கு கொடுத்துச்சு 1999. அது மட்டும் இல்லை, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 மொபைல் பிராண்டாக மாறினாங்க இயர்லி 2000. அது மட்டும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 40% மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இந்த நோக்கியா பிராண்ட் தனதாக்கிக்கிட்டாங்க. இதுதான் இவங்களுடைய க்ரோத் ஸ்டேஜ். மூணாவதாக ஒரு ஸ்டேஜ் இருக்குது, மெச்சூரிட்டி அப்படின்னா நல்லா வளர்ந்தாச்சு, இதுக்கப்புறம் வளர்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வரும்போது அவங்களுடைய அந்த க்ரோத் அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்கும், ப்ராஃபிட் அப்படிங்கிறது லிமிட்டடாக இருக்கும். அதுதான் நம்ம மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகேம் ஹை ப்ராஃபிட் கேஷ் கவ்வாக மாறினாங்க. அதுக்கடுத்து 4வது ஸ்டேஜ் டிக்ளைன் அப்படிங்கிறதுக்குள்ளே எப்போ போனாங்க அப்படின்னா 2007-2008 வாக்கில் ஆப்பிள் ஃபோன் அப்படிங்கிறது அறிமுகமாச்சு. நோக்கியாவுடைய மெயின் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ஹார்ட்வேர். நம்ம செங்கல் ஃபோன்னு சொல்கிறோம் இல்லையா, கீழே போட்டு உடச்சாலும் சரி ஒன்றும் ஆகாது, அந்த அளவுக்கு ஹார்ட்வேரில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஃபோன்லாம் வரும்போது சாஃப்ட்வேரில் அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதை நோக்கியாவால் மீட்டப் பண்ண முடியல. அதனால் 2010 ஒரு மிகப்பெரிய கிராஷை அவங்க சந்திச்சாங்க. இதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா 2014 தன்னுடைய அந்த ஹேண்ட்செட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதையே முழுமையாக மைக்ரோசாஃப்ட்டுக்கு வித்துட்டாங்க. தென் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போவும் நோக்கியா மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு டெலிகாம் இண்டஸ்ட்ரியாக, ஒரு மொபைல் ஃபோன் உருவாக்குற கம்பெனியாக இல்லை, 5G நெட்வொர்க் லீடராக இருக்கிறாங்க. லைக் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் 5G நெட்வொர்க் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லீடராக இப்போ மார்க்கெட்டில் ரீஇன்வென்ஷன் ஆகிருக்கிறாங்க. இதுதான் நோக்கியா கம்பெனியினுடைய அந்த முக்கியமான 4 ஸ்டேஜஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு கம்பெனி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, பைனியர் ஸ்டேஜில் இருக்கா, க்ரோத் ஸ்டேஜில் இருக்கா, மெச்சூரிட்டியில் இருக்கா, இல்லை டிக்ளைனில் இருக்கா, இல்லை ரீஇன்வென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்கிறேன். நோக்கியா பிராண்ட் இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை. எந்த வேர்ல்டில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் நோக்கியா கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுக்கான ஆப்ஷன்ஸை நான் சொல்லிடுறேன். ஆப்ஷன்ஸ் ஏ சீனா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி நியூசிலாண்ட், ஆப்ஷன் டி ஃபின்லாண்ட். அப்படின்னு சொல்கிறேன். ஏ சீனா, பி அமெரிக்கா, சி நியூசிலாந்து, டி ஃபின்லாண்ட். ஸோ உங்களுடைய சரியான பதில் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுடைய அட்டண்டன்ஸ், அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்டண்டன்ஸ் முக்கியம். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஸோ உங்களுடைய பேரை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிலை தேடும்போது நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கற்றுப்பீங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, இன்னொரு சில விஷயங்களும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு ஹிடன் அஜெண்டாவும் இல்லைங்க. முழுக்க ஃப்ரீ நாலேஜை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ எந்த சார்ஜஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடையாது. சரிங்களா? நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது எல்லாமே உங்களுடைய லவ் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் மட்டும்தான் நான் எதிர்பார்க்குறேன். எப்படி நீங்கள் அதை ஷோ பண்ணலாம் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் இந்த ரியல் நாலேஜ் தேவைப்படும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நீங்கள் அப்டேட் சீக்கிரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் நான் தரேன். அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மூலமாக. ஸோ மறக்காமல் இந்த கம்யூனிட்டிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. மறக்காமல் அட்டண்டன்ஸ் போட்டுருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாய்ன்னு சொல்லி உங்களுடைய பேரை போட்டோ அல்லது என்ன நீங்கள் ஹாய் சார், ஹாய் ப்ரோ, ஹாய் தம்பி, ஹாய் அண்ணா, ஹாய் அங்கிள், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒன்று சொல்லி உங்களுடைய அட்டண்டன்ஸை மார்க் பண்ணிடுங்க. எனக்கு அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஸ்ட்ரிக்டான டீச்சர். சரிங்களா? உங்களை மறுபடியும் எபிசோட் 1ல் சந்திக்கிறேன். வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி இயங்குது, முக்கியமான கான்செப்ட் என்ன, எல்லாத்தையுமே நம்ம எபிசோட் 1ல் கற்றுக்கலாம்.